நிறுத்திக்கவே இல்லை. என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது மெதுவா பழகிடும். இப்படித்தான் சாப்பாடு. ஏகாதசி சாப்பிட்டோமா பட்டினி இருந்தோமா? ஏகாதசி ஆச்சே சுவாமி என்ன சாப்பிட்டுக்கலாம்னு ஒருத்தர் கேட்டார். ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நீ கேள்வியே தப்பா இருக்கு. பதிலே வராது. வாய் அடைச்சு போறாப்புல கேள்வி கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஏகாதசியா இருக்கே என்ன சாப்பிட்டுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு வேற கேட்பார். இது இவர் ஆசைப்பட்டா கூட சரி. இப்போ எதுவும் சொல்லல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இல்ல பலகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காளேனா, பல ஆகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கா. பலகாரம் உண்டோ இல்லையோ, பழம் சாப்பிட்டுக்கலாம் வா, கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் வா, ஒன்றும் கூடாதுதான். அது அவருடைய வயதை பொறுத்தது, அவருடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி மேல போறோமா, முதல்ல கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற தேவப்பிரயாக வரும். அதற்காக 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் பாடியிருக்கார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரிது போய் எங்கன் தன்புகழாவிருந்தரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை. அதுல கடைசியா இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். பொங்கொலி கங்கை கரமலி கண்ட துறபுருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலிய வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்ற தங்கியவன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடநிலக் கீழே குளித்திருந்த கணக்காமே. ரொம்ப ஆச்சரியமான பாசம். ஆறானு கங்கை போகணும்னு ஆசை. ஆனா என்னால போக முடியல, கால் முடியல, இடுப்பு முடியல, வயசாயிடுச்சு, முடியல. கவலைப்படாதீங்க, நான் பாடி இருக்கிற கண்டமென்னும் கடிநகர் 10 பாசுரத்தை பாடுங்கிறார். கடைசி பாட்டுல பலன் சொல்றார். பொங்கொலி கங்கை கரமலி கண்ட துற புருடோத்தமன் அடிமேல் போன்ற பேரிரைச்சலோட ஒடி வருமா. பாகீரதி சத்தமில்லாத வரும், அலகனந்தா புரண்டு கொண்டு வரும். அந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேரும். காலை வச்சா இழுத்துட்டே போயிடும். இந்த பக்கம் கொஞ்சம் பச்சையா இருக்கும், இந்த பக்கம் செம்மண் கலந்ததா இருக்கும். இந்த ரெண்டும் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். அங்க போய் ஹோன்ற இறைச்சலோட இருக்குமா. அந்த இறைச்சல்ல புருஷோத்தம பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். அதை பெரியாழ்வாருக்கு காட்ட அவர் பாடினார்ங்கிற எண்ணத்தோட பாடு. பொங்கொலி கங்க கரமலி கண்ட துற புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலிய. கலியுகத்தை தொலைச்சுடலாம், உங்க கர்மங்கள் எல்லாம் தொலைக்கலாம். வில்லிபுத்தூர்கோன் சொல். அப்படி 10 பாசுரம் பாடினேனே. தங்கியவன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு. இந்த 10 பாசுரம் யார் நாக்கில் தவழுகிறதோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம். போக முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டு வாசல்ல பாருங்க, வரவேற்பறையில சலசலான்னு ஒரு சத்தம் கேட்கும்னா, நாம உள்ளே எழுந்து போய் வாசல்ல பார்த்தா கங்கை ஓடிட்டு இருக்குன்றார். எங்கேயும் இல்லை, உன் வீட்டு வரவேற்பறையில ஓடும். தங்கியவன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு. அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காமே. கங்கையில பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல குளிச்ச மாதிரி உன் வீட்லயே நான் பண்ணித்தரேங்கிறார். அது அந்த பாசுரத்துக்கு இருக்கிற ஏற்றம், பக்தனுக்கு இருக்கிற ஏற்றம், பக்திக்கு இருக்கிற ஏற்றம். அப்படின்னு அந்த இடத்துலதான் ஓன்னு இது கீழே விழருது. அங்க பார்த்துட்டா 3 தெரியும். சங்கரன் தலையில் சதுமுகன், சதுர்முகன் பிரம்மா, சதுர்முகன் கையில், சங்கரன் சடையில், சதுர்புஜன் தாளில். 3 சொன்னார் அவர். சதுர்புஜன் தாள், சதுர்புஜன்னா சங்க சக்கரம் பிடிச்சிருக்கிற பெருமாள், அவருடைய தாள் திருவடியில இருந்து தீர்த்தம் வருது. அப்புறம் சங்கரன் தலையில், சங்கரனார் தானே அந்த தீர்த்தத்தை தலையால தாங்கினார். சதுர்முகன் கையி, சதுர்முக பிரம்மா தானே கையால தீர்த்தம் சேர்த்தார். அப்ப சதுமுகன் கையில், சதுப்புஜன் தாளில், சங்கரன் தலையினில் தங்கி. இந்த 3 பேருக்கும் ஒரு பக்கத்துல பார்த்தா முடிக்கொன்ற மலரும் நாரணன் பாத துழாயும். நாராயண பெருமாளுடைய பாதத்தில் இருக்கிற துளசி பச்சையா இருக்கும், அதனால ஒரு பக்கம் பச்சையா ஓடி வரும். அதே ருத்ரனாடைய தலையில இருக்கிற முடி கொன்றை மலர் சகப்பா இருக்கும், அதனால இன்னொரு பக்கம் சகப்பா ஓடி வரும். அது ஏன் ஒரு நதி சகப்பா ஒரு நதியா பச்சையா இருக்குன்னு பெரியாழ்வார் காரணம் சொல்றார். அது சங்கரனுடைய தலையில இருக்கிற கொன்றை பூ சகப்பா இருக்குமா, நாராயணனுடைய திருவடியில் இருக்கிற துளசி பச்சையா இருக்குமா. அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற 2 வர்ணத்தோட 2 கலந்து இருக்கிறதுனால் அதுதான் தேவப்பிரயாகுங்கிற க்ஷேத்திரம். அப்படி ருத்ரனாருடைய தலைக்கு கங்கை வந்து சேர்ந்தாள். அவர் வரைக்கும் வந்துடுத்து, இன்னும் கீழே வரல. அது அவருடைய தலை இருந்து ஜடாதரன் கங்காதரன் அப்படிங்கிற பேரோட அவர் இருக்கார். இப்படியே ரொம்ப நாள் ஓடிந்து. கங்கைக்கு அகங்காரம், நாம கொண்டு கீழ்லோகத்துக்கு வரோம். எப்பேற்பட்டவர்னா திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம்னு அகங்காரமா. அதனால வந்த வேகத்தை ருத்ரனார் பார்த்து, இவளுக்கு என்ன இவ்வளவு அகங்காரம், இது அனுமதி கூடாது, பூமி தாங்காது என்று நேர தன் தலையில வாங்கினார். சடை இழுத்து முடிச்சுட்டார். அவ வெளியிலேயே போக முடியல. இது அப்படியே ரொம்ப நாள் ஓடித்து. இதற்கு நடுவே சகர மன்னவனுடைய பிள்ளைகள் 60,000 பேரும் கீழெல்லாம் வெட்டி கொண்டு போய் எங்க பாத்தாளத்திலே கபிலாச்சாரியர் உட்காண்டிருக்கார். குதிரை அஸ்வமேத யாகத்துக்காக வந்தது. எல்லாம் ராமாயண சரித்திரத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீள். அதுக்கப்புறம் எல்லாமா மொத்த பேரு சாம்பலா போயிட்டா. 60,000 பேரு கபிலாச்சாரியருடைய கண்ணு பார்வையாலே சாப்பப்பட்டு மொத்தம் சாம்பலா இருக்கா. அதுக்கப்புறம் அதுல அம்சுமான்னு ஒருத்தன் வந்து பார்த்தான், நடக்கல. திலீபன் வந்து பார்த்தான். அடுத்தடுத்த பிறவி எல்லாம்
அடுத்த தலைமுறை திலீபன் வந்து பார்த்தான், ஒண்ணு சாப விமோசனம் பண்ண முடியல. அவன் பிள்ளை பகீரதன்னு பிறந்தான். நம்ம இன்னும் பாட்டனார்களுக்கெல்லாம் சாப விமோசனம் ஆகல, என்ன பண்ணலாம்னு யோசித்து பகீரதனுக்கு ஒரு இடம், அங்க அமர்ந்து கொண்டு கடுந்தவம் புரிய ஆரம்பித்தான். அப்ப பெருமாள் ஆசைப்பட்டார், என்ன வேணும் உனக்கு? இந்த கங்காதேவி கீழே வரணும், வருவாள் என்று அவர் சொல்ல வேகமா அவ கீழே இறங்குறா. அதற்காகத்தான் அவ கீழே இறங்கின வேகத்துக்கு ருத்ரன் தலையில தாங்கிவிட்டார். பகீரதனுக்கு கவலை, அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் தபஸ் பண்ணி கீழே கொண்டுந்தா இவர் தலையில குறுக்க சிக்கினுட்டா நான் எப்படி கீழே கொண்டு வருது? மறுபடியும் சிவபெருமான குறித்து தபஸ் பண்ணார். சரி கவலைப்படாதேன்னு நீண்ட சடையிலிருந்து ஒரே ஒரு சடையை மட்டும் அவுத்தார். மொத்தம் 7 பக்கம் சுத்தி வச்சிருந்தாராம். அதுல ஒரு பக்கம் மட்டும் அவுக்க, அதுல இருந்து ஒரு ஸ்ரோதஸ், ஒரே ஒரு 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 நீண்டவர் அதுல இருந்து அப்படி கீழே விழுந்தது. வந்த உடனே நான் எந்த வழி போக வேண்டும் அப்படின்னு கங்கை கேட்கிறா. அப்ப அவளே சொல்லி ஆணையிட்டது, ஏ பகீரதா, உன் தேர ஓட்டு, எங்க போக வேணும்னு நினைக்கிறாயோ முன்னே போ, நான் உன் பின்னே வருவேன். அடித்து புரண்டு கொண்டு வருகிறாள். பகீரதனுடைய தேரை தொடர்ந்து சென்றபடியால் பாகீரதி அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. நிம்னகானாம் யதா கங்கா காம் புவங்கதா இது கங்கா, ஆகாசத்திலேருந்து பூமியை நோக்கி வந்தபடியாலே புவங்கதா இது கங்கா. அதனால மேலேருந்து கீழே வந்ததுனால கங்கா, பகீரதனை தொடர்ந்து போனதுனால பாகீரதி. வழியில ஜன்னுன்னு ஒரு மகரிஷி இருந்தார், அவர் ஆசிரமம் இருந்தது. இவ வந்த வேகத்துல அதை அடித்து புரட்ட பார்த்தாள். அவரு கோவம் வந்து மொத்த தீர்த்தத்தையும் முடிச்சு குடிச்சுட்டார். அவர் சரீரத்துல போய் அடைக்கலம் புகுந்தார். பகீரதன் ஓட்டின்னு போயிட்டான். நம்ம வண்டியில எடுப்போம், எடுத்தா பின்னாடி உட்கார வேண்டியவா உட்கார்ந்துட்டாளான்னு பார்த்துட்டு வண்டியை கிளப்பணும். அப்படி இல்லாம அவர் உட்கார்றதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு ரொம்ப வேகமா போனார்னால் பின்னாடி இருக்கிறவர் இருக்காளன்னே தெரியாது. அதை போல இவர் தேர ஓட்டின்னு போனா கங்கை காணும். அப்புறம் போனவன் திரும்பி வந்தான். வந்து பார்த்தா ஜன்னு மகரிஷி காலில் விழுந்து, நீர் ஏதானு கொஞ்சம் அனுகிரகம் புரிந்தா தான் அவர் காது வழியா வெளியில விட்டார். அதனால ஜான்ஹவின்னு பேர் வந்தது. முதல்ல பேரு பாகீரதின்னு வந்தது. கங்கா பூமிக்கு வந்ததுனால கங்கான்னு பேரு. பகீரதனை தொடர்ந்தபடியால பாகீரதின்னு பேரு. ஜன்னு சரீரத்துக்குள்ள போயிட்டு வந்ததுனாலே ஜான்ஹவின்னு பேரு. அதுக்கப்புறம் கீழே போய் சகரஜர்கள், சகர மன்னவனுடைய பிள்ளைகள், ஏகாந்தத்தே துருவசா திரிபுவனமபுனா த்ரீன்பதோ பாவயந்தி சிவயதி, அது சிவபெருமான் தலையில இருக்க, அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்ரோதஸ் கீழே வந்தது. சகர பிள்ளனுடைய சொர்க்க சர்க்கன் சகார, அவர்களுக்கு இருக்கிற சாபத்தை போக்கி சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாள். அன்றிலிருந்து பாரத பூமி கங்கா 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 கங்கா. எங்கு பார்த்தாலும் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் கங்கையின் கரமேல் பதிரிகாட்சி ராமத்துள்ளானே. கங்கான்னு சொன்னாலோ, தீர்த்தத்தை கண்டாலோ, பிராசனம் பண்ணாலோ, நீர் ஆடினாலோ, வாயால் சொன்னாலோ, உலதால் நினைத்தாலோ, கங்கா கோவிந்த காயத்ரி கீதா, 4 கா. கங்கா காயத்ரி கோவிந்த கீதா சதுர்கார சயுக்தே புனர்நகன் வித்தியதே. மறுபடியும் பிறப்பதே இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட கங்கை எங்க இருந்து வந்தா அதுக்கு தான் திருவிக்கிரமனுடைய அவதாரம். கங்கைய பாரத தேசத்துக்கு கொடுத்து புனிதமாக்க வேணும் என்பதற்காகவே அவதரித்தார் போலும். இது கடைசி முக்கிய பிரயோஜனம். ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் எல்லாத்தையும் இத்தனை நாள் இத்தனை பேர் சுவாமித்துவம் பார்த்தோம், சமத்துவம் என்னன்னு பார்த்தோம், எல்லாரையும் ரட்சிக்கிறதுல பாரிப்பு பார்த்தோம், உத்தமன்னு சொன்னேன், தேவர்களுக்கு பிரயோஜனாந்தரமா இருந்தா கூட கொடுக்குறான்னு பார்த்தோம், பக்தருடைய சொல்லே தவறாதவர், தாத்தாவுக்கு கொடுத்த சொல்ல பேர நடத்தல காப்பாத்தினார்னு பார்த்தோம், கங்கை வளருவதற்காகவே தான, எல்லாம் சரி. ஆனா 3ன்னு ஏன் வந்தது? 3ன்னு வர்றதுக்கு காரணம் உண்டானா அதையும் பெரியாழ்வாரே பாசுரத்துல சொல்றார். 3 அடி நிமிர்த்து, 3 அடி நிமிர்த்து, 3 அடி. எந்த 3? அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறது 3, அது சேர்ந்தா ஓம்ங்கிறது. ஓம் நமஹா நாராயணாயான்னு 3, அது 3 சேர்ந்தா திருமந்திரம். திருமந்திரம்ங்கிறது 8 எழுத்து மந்திரம். ஓம் நமஹா நாராயணாய. அதுல இருக்கிற ஓம பிரிச்சா மறுபடியும் 3 எழுத்து. அ உ ம. ஆ உ மா சேர்ந்தா ஓம். ஓம் நமஹா நாராயணாயா சேர்ந்தா திருமந்திரம். அதைத்தான் இந்த பாசுரத்துல சொல்றார். 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை ஏன்னு கொண்டிருந்தவர் கிரக்கனன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை. 3 அடி நிமித்து 3னில் தோன்றி 3னில் 3 தான் தடம் பொழில் சூழ் கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகரே. முதல்ல ஆ ஊ மாங்கிற எழுத்தை வச்சு 3 நிமிர்த்து 3 அர்த்தம் சொன்னாராம். அதனால ஒரு எழுத்தை நன்னா பிரிச்சா ஆ ஊ மா என்ன நேத்திக்கு ஒருத்தர் சொன்னார். பரவாயில்ல, கடைசி வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறான். அதுதான் நேரம் வர்றதுக்கு பிரயோஜனமே. வேற வழி கிடையாது, போக முடியாது பாருங்க.
அப்படி இப்படி போனா ஒருத்தர் 2 பேர் போனா கண்ட பட்டுடுவா, இந்த சுவாமியை தான் நினைச்சுக்க போறாரு சுவாமி, அதுக்காவான உட்கார்ந்துட்டு போடும், இனிமே அடுத்த வருஷம் தானே, அது அப்புறம் பார்ப்போம், அதனால இன்னி வரைக்கும் உட்கார்ந்துடலான்வா. இதே இந்த கைபேசி இந்த சமூக வலைத்தளம் எதான் இருந்தா நன்னா போடும், 25,000 பேர் பார்த்தான்னு காட்டும். கொஞ்சம் உள்ள போய் எத்தனை நாழி பார்த்தாள்னு வச்சுக்கோங்களேன், அதுல 24,900 பேர் முதல் 10 நிமிஷத்துல வெளில போயிட்டாலும். இதுக்கு எதுக்கு பாக்குறது, பார்க்கவே வேண்டாமேன்னு தோணி போடும், போடவே வேண்டாம்னு சொல்லிடும். இல்லைன்னா கேட்டுட்டே இருப்பா, அடியன்ட்டையும் கேட்பா, அதே சமயம் எல்லாமே நேரலை நீ காட்டுறதே இல்லைன்னால் கால் மேல கால் போட்டுப்பா, வேற ஏதாவது தலிகை பண்ணிட்டே பார்ப்பா, சாப்பிட்டுட்டே பார்ப்பார்கள், இதுல புத்தியே போகாது. இங்க உட்காந்து இதுல புத்தியை செலுத்தினாலே அர்த்தம் சுமாரா தான் புரியும். இதுக்கு மேல இன்னும் வீட்டுல வேற உட்காந்து எங்கேயோ பண்ணோம்னா எதுவும் புரியவே புரியாது. நம்ம சாஸ்திரம் கேட்க வந்ததுனாலே உயிர் எது ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனமோ அதுக்கு நேரம் செலவழிச்சா தான், மெனக்கட்டா தான் தெரிஞ்சுக்க முடியும். திரும்ப வருவோம். அகார உகார மகாரம் இப்படி இந்த 3ஆ பிரிக்கிறார் பெருமாள். 3 அக்ஷரம், அது முதல்ல வியாகிருத்தியா இருக்கும், வியாகிருத்திய நிருத்தத்தோட சேர்த்து 3 அக்ஷரமா ஆக்குவார். ஒரு சொல்லுங்கிறது எப்படி உருவாருதுன்னா அக்ஷரத்தால் உருவாகணும். அந்த அக்ஷரம் நேரம் வராது, வியாகிருத்தின்னு ஒண்ணு வரும். அந்த வியாகிருதிக்கு சாஸ்திரத்துல நிருக்தம்னு சொல்லுவா. சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் 6 அங்கம். அதுல நிருக்தத்தை வச்சுன்னுதான் அது அக்ஷரமாகும். அதுல இது ஆனாச்சு, இது ஊனாகும், இது முனாகும், அ உ ம இந்த 3 சேர்ந்து ஓம்னு வருமா. இந்த 3ல ஒரு 3 அர்த்தம் இருக்கு. அதுல அகாரத்திலேயே 3 அர்த்தம் இருக்கு. ஆ ஊமா 3 இருக்கட்டும், ஆங்கிறதுக்கே 3 சொல்லுவார்கள். ஆங்கிறதுக்கு ஒரு சொரூபம் இருக்கும், ஆங்கிற ஒரு தாத்து இருக்கும், ஆல ஒரு விபக்தி இருக்கும். பிரகிருதி தமிழ்ல பகுதி விகுதின்னு சொல்லல, ஒரு எழுத்துன்னு எடுத்துட்டாலே இது பகுதி, சொல்லுன்னா இது விகுதின்வா. அது சம்ஸ்கிருதத்துல பிரகிருதி விகிருதின்னு பிரிப்பார்கள். அதுல இங்க இருக்கிறது எப்படி அது பிரியும்னால், ஆங்கிற எழுத்து அதன் சொரூபம் என்ன தெரியுமோ, காரணத்துவம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் அகாரத்திலேன்னு தெரிஞ்சுக்கிறது. எங்க படிச்சிருக்கீர்கள்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் முதல்ங்கிறதான காரணம். முதற்றே உலகுனால் எப்படி சொற்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதே போல் சொற்களால் வழங்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் பகவான் காரணமாக இருக்கிறார். சொல்லுக்கெல்லாம் காரணம் அகர முதல எழுத்தெல்லாம். எழுத்தெல்லாம் அகர முதலன்னு திருப்பி வாசிங்க. எழுத்தெல்லாம் அகர முதல, அகாரத்தை முதலாக கொண்டது. எதே போல் ஆதி பகவன் முதற்றே உலகு, இந்த உலகமெல்லாம் பகவானைத்தான் ஆதியாய் முதலாய் கொண்டிருக்கிறது. அப்ப சொற்களுக்கெல்லாம் காரணம், பொருள்களுக்கெல்லாம் நாராயணன் காரணம். என்னும் எழுத்து நாராயணனை சொல்லுங்களாம். அதுதான் வள்ளுவர் முதல் குறள்ல ஆரம்பிச்சது. ஆனா என்னமோ இது பொதுமறை, இது இதை சொல்லித்தா அதை சொல்லித்தா, அதை மட்டும் நாங்க வச்சுப்போம், மற்றதெல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம், என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பா. கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுட்டீர்னா தேவையில்ல. அங்க சொல்றதே முதல்ல எங்க பெருமாளை பத்தி தான் சொல்லியிருக்கு. அவர் தான் ஜெகத்காரணம், உலகத்தை படைக்கிறதே இருக்குன்னால். ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு மட்டும் காது புத்திடுவோம், கேட்கவே மாட்டார்கள். யாரோ கேட்கறவோ கேட்காத போறா, நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போறோம். நமக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்பது காரணம்ங்கிற அர்த்தத்தில் வரும். உலகத்துக்கு காரணம் பரம்பொருள். எதே போல் சொற்களுக்கு காரணம் அதை போல உலகத்துக்கு அவர் காரணமா இருக்கார். ஔச்சித்யம்னு சொல்லுவார்கள், பொருத்தம். அதனால அவரை சொல்றது பொருந்தும். இப்ப 2வது பார்ப்போம். அவர் ரக்ஷணேன்னு தாத்து. ஒவ்வொரு சப்தத்துக்கும் தாத்துல இருந்தா அர்த்தம் வரும். அந்த தாத்து அவ் ரக்ஷணே, ரக்ஷணம் காப்பதுங்கிற பொருள்ல வந்திருக்கிறது தான் அவங்கிற தாத்து. அதனாலதான் அதுல இருந்து ஆன்னு வருது. அப்ப என்று யார் சொல்லப்படுகிறாரோ அவர்தான் காப்பவர்னு வரும். இது 2வது அர்த்தம். அகாரத்தால காரணம்னு கிடைச்சது, அகாரத்தால காப்பவர்னு கிடைச்சது. இதுக்கு மேல 3வது ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் கூடவே சுபாம்சு லுக்குன்னு ஒரு சூத்திரம். பாணினி தான் எல்லா வியாக்கரண சூத்திரங்கள்லாம் படிச்சார். அவர் இந்த சம்ஸ்கிருதத்தை எப்படி பயன்படுத்தணும்னு எழுதி வச்சிருக்கார். தொல்காப்பியம் நம்முடைய சூத்திரம், தமிழுக்குன்னு இருக்கிற சூத்திரம் தொல்காப்பியம் நூல், ரொம்ப பழைய நூல். தொல்காப்பியர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தாலும் பரம வேதாந்தம். தொல்காப்பியர்னு வா, ஆனா வேதாந்தம் வேண்டாம். ஒண்ணு அவர் பின்னாடி போங்கோ, இல்ல அவரையே கிடையாதுன்னு சொல்லுங்கன்னால், அவரை கிடையாதுன்னு சொல்லிட்டா தமிழே இல்லையோ. அதனால அதை பண்ண முடியாது. வள்ளுவர் இல்லைன்னு சொல்லிட்டா இவருக்கு தமிழ் இருக்காது. கம்பர் இல்லைன்னா தமிழ் இருக்காது. கம்பருக்கு வள்ளுவருக்கு விழா எடுப்பா, ஆனா அவர் சொன்னதெல்லாம் வேண்டான்னு. அதே சுவாமி அப்போ ராஜராஜ சோழன் அவரே தமிழை நன்னா வளர்த்தாரு என்னால் சோழனுக்கு விழா எடுப்பா, சோழன் சொன்னது கிடையாதுன்னு. எதே மாதிரினால் நாயெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், பூனையை ரொம்ப நன்னா பார்த்துங்கோ, அதுகளெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும், அடிக்கும் கூட பிடிக்கூடாது, கையை வைக்கக்கூடாதுன்னு ஓஹோன்னு சத்தம் போடுவா. அப்படின்னா நீங்க மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்களேன்னால் அது கூடாதுன்னு.
இப்பதானே சுவாமி நாயை காப்பாத்தணும் இவ்வளவு சத்தம் போட்டு, அப்ப நாயை மட்டும்தான் காப்பாத்தணுமா, யாரையுமே தொட வேண்டாமேன்னா அது தனி மனித உரிமையிடுவோம். என்ன பேசுறாள்னே தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்பா. இதெல்லாம் குழப்பறதுக்காக கலியுகத்துல நடந்ததுதான் இருக்கும். மொத்தமா காதை அந்த பக்கம் கொடுக்காத இருக்கிறது க்ஷேமம். எங்கேயான தலைகளை திறந்து பார்த்துட்டோம். இந்த உலகமே பூர்வாச்சாரியர்கள் நமக்கு எழுதி இருக்கிறது, இங்க கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் உண்டுங்கிறார். வைகுந்தத்துக்கு போனா கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லைங்கிறார். அங்க கலக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இங்க எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம யாரான ஒருத்தர் பேசின உடனே எப்ப கலங்கலான்னு காத்துன்னு இருப்போமா. அதனால வேண்டவே வேண்டாம், காதே கொடுக்காதே. அகாரம், அகாரத்துல காரணத்துவம், அடுத்தது ரட்சகத்துவம், அதுக்கு மேல ஒரு விபக்தி இருக்கு. அந்த விபக்தி ஆயன்னு சதுர்த்தி. ஏன் அது இருந்தாகணும்னா சுப்பாம் சுலுக்குன்னு ஒரு சூத்திரம் மேல அவதாரணத்துல சொல்வார்கள். அதாவது ஸ்தான பிரமாணத்தாலேன்னு ஒரு ஓம் நமஹா நாராயணாயன்னு இருக்கா. அதுல நாராயணாயங்கிற இடத்துல நாராயணனுக்கு மேல 4வது வேற்றுமை அது. ஆய, ராமாய, கிருஷ்ணாய, கோவிந்தாய, ஹரைய, எதுவா இருந்தாலும் சதுர்த்தி. அப்ப அந்த 4வது வேற்றுமை இங்க வைக்கணும். மேல 4வது வேற்றுமை வருது, நாராயண சப்தத்துக்கு மேல இருக்கு. அந்த நாராயணாங்கிறதுக்கு பிரதிநிதி ஆங்கிறது. அப்ப இதுக்கு மேலேயும் அந்த ஆயா வரணும். ஆனா அங்க இருக்காதேன்னா அதுதான் மறைஞ்சு இருக்கும், லுப்தம்னு சொல்லுவார்கள். அது அதுல தெரியாது, ஆனா சப்தத்தை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கும். இப்ப இந்த ஆயங்கிறது என்ன அர்த்தத்துல வரும்? அர்ச்சனை பண்றோம் இல்லையா, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம். கிருஷ்ணாய நமஹா, ராமாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விட்டவே நமஹா, மதுசூதன. என்ன சுவாமி வேகமா அர்ச்சகரும் சொல்லிட்டே இருக்கார். எனக்கு வந்து நழியாச்சு 108 சொல்ல போறீரா, 54 சொல்ல போறீரா, இப்படி வேற. நான் அந்த நாள்ல எல்லாம் ஒழுங்கா 108 சொல்லியிருந்தா. இவன் பண்றவன் பரபரான்னு பறந்தான்னா அவர் எத்தனை சொல்லிட்டு இருப்பார். இன்னும் 100 பேர் வேற நின்றுருந்தா எல்லாருக்கும் சேர்த்து கோத்திரம் சூத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே தானே அரசியலை முடிச்சுடுறாரு. தானே நடக்குது. அப்ப அது சொல்லச்சே இன்னமும் கோவிந்தாய நமஹாங்கிறார். என்னால் கோவிந்தாய நமஹா, நான் கோவிந்தனுக்கு, நான் கோவிந்தனுடையவன், நமஹா எனக்குரியவன் அல்லேன். மகா எனக்கு, நமஹா எனக்கு இல்லை, நான் எனக்குரியவன் அல்லேன், கோவிந்தனுக்குரியவன் அர்த்தம். அதான் கோவிந்தாய நமஹா. நான் எனக்குரியவன் அல்லேன், கிருஷ்ணனுக்குரியவன். நான் எனக்குரியவன் அல்லேன், ராமனுக்குரியவன். அதனால ஆயங்கிற சதுர்த்தி வந்ததுனாலே அவருடையவன் நான் அர்த்தம் கிடைக்கும். அதுக்கு சேஷசேஷி பாவம்னு பேர். அவர் சேஷியா இருக்கார், நாம் எல்லாரும் சேஷர்களா இருப்போம். அவர் ஆண்டானா இருக்கார், நாம அடிமையா இருப்போம். அவர் சுவாமியா இருக்கார், நான் தாசனா இருப்பேன். ஆகவே இந்த இடத்துக்குள்ளே வச்சு பார்ப்போம். அ ஆய ம, மாங்கிற எழுத்து தான் ஜீவாத்மாவை குறிக்கும், ஆங்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும். அ ம ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல எழுதினா பரமாத்மாவே ஜீவாத்மான்னு ஆயிடும். அப்படி சொல்லல, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மான்னு வரணும். அதான் 4வது வேற்று முருகு. அ ஆய ம, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா. என்ன நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. பரமாத்மாவுக்கு சுவாமி தாத்தாவா, பாட்டியா, மாமாவா, என்ன சொல்ல வரீர்? பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, தொண்டன் அப்படின்ற 3வது அர்த்தம் வந்தே ஆகணும். இது எல்லாம் எங்க பார்த்தா தெரியும்? ஆண்டான் தான் காலை நீட்டுவார், அடிமை தான் தலையை நீட்டணும். இது என்ன பெரிய விஷயம். திருவிக்கிரமாவதாரம் எதுக்கு பண்ணார்னா, தான் ஆண்டான், திருவடியை நீட்டுட்டேன், நீ அடிமை, உன் தலையில என்னுடைய திருவடியை வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றது. இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தம் புரியணும், அதுல அகாரத்தினுடைய அர்த்தம் தெரியணும். அதுங்கிறதுக்காக தான் 3 அடி. அதனாலதான் இந்த ஆவுமா 3, அவர் 3 அளந்திருக்காரு. ஏன்னா இங்க இந்த 3 தெரிவதற்காக. அதே போல ஓம் நமஹா நாராயணாயா 3 இருக்கு. என்னால் அனன்யார்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவங்கள்னு சொல்லுவார்கள். அவருக்கே நான் உரியவன், அவர் திருவடிகளே எனக்கு ஒரே தஞ்சம், அவரை அனுபவிப்பதே எனக்கு ஒரே பயன். அவர் சேஷியாய் சரண்யனாய் பிராபியமாக இருப்பார். அடியே சேஷமாய் சரணாகதனாய் பிராப்தாவாக இருக்கிறேன். இப்படி இந்த 3 அர்த்தமா நமக்கு சொல்லணும். ஆ ஊமா 3, ஓம் நமஹா நாராயணாயா 3. இந்த 3 தான் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் மூன்னெழுத்ததனை முன்னெழுத்ததனால் முன்னெழுத்தாக்கி ஏன்னு கொண்டிருப்பார் கிறக்கனன்புடைய புருடோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்த்து 3 தோன்றி 3 3 வானான் கான் தடம் பொழில் சூழ் கண்டவென்னும் கடினகரே. என்ன திருவிக்கிரம பெருமாள் இப்படி 3 அளந்து கொடுத்தார்ங்கிறது கடைசி முக்கியமான பிரயோஜனம். ஆக வராக அவதார பிரயோஜனம் பார்த்தோம். லக்ஷ்மி வராகர், பூவராகர், யஜ்ஞ வராகர், மகாவராகர், ஆதிவராகர், எல்லா வராகரையும் பார்த்தோம். நரசிம்ம பெருமானுடைய எதற்கு? சேராததை சேர்க்கிறதுக்காக என்று வேதாந்த பரமா பார்த்தோம்.
திரிவிக்ரமாவதாரம் எதுக்குன்னால் அவர் சுவாமி நான் தாசங்கிறத ஸ்தாபிப்பதற்காக, ஆத்மா நம்முடையதில்லை அவருடையது என்று புரிய வைப்பதற்காக இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள். இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்கள் திருடிகள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி வராகனுடைய அனுகிரகமும் நரசிம்ம பெருமான் அருளும் திரிவிக்கிரம பெருமானுடைய கருணையும் அனைவருக்கும் இந்த நன்னாளில் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாண ஜெயத்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.